வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாரின்ல இருந்து ஊருக்கு வெக்கேஷன் வரும்போது கட்டாயம் ஒரு முறையாவது சிகிச்சை எடுக்கக்கூடிய ரெகுலர் கிளினிக் தான் சிகிச்சைக்கா வந்திருந்தாங்க. உடம்புல ஆயிரக்கணக்கான நன்மைகளை பயக்கக்கூடிய நச்சுக்களை முழுமையா நீக்கக்கூடிய டீடாக்ஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சையில மிக முக்கியமான சிகிச்சையானது இந்த கழிவு நீக்கி சிகிச்சை. இருக்கக்கூடிய மிக முக்கிய உறுப்புகளான லங்ஸ், லிவர், கிட்னி, பேன்கிரியாட்டிக் மற்றும் இன்டெஸ்டைன், ஹார்ட், ஸ்டொமக் மற்றும் எல்லா வகையான உறுப்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை நச்சுக்களை நீக்கும் போது அந்த உறுப்புகள் புத்துணர்வு பெற்று மற்றும் ஆரோக்கியமாக கூடியதா இருக்கு. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் இந்த சிகிச்சை எடுக்கணும். குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருஷத்துக்கு ஒரு டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுமையா விடுதலை பெற்றோம். நபர்கள் நினைக்கிறது உண்டு, ஹிஜாமா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரத்தம் நிறைய போயிருமோ அப்படின்னு. ரத்தம் கழிவுகளை மட்டும் ஒரு லிமிட் அளவு மட்டும் தான் நம்ம நச்சுக்களை டீடாக்ஸ் பண்ணுவோம். அந்த டீடாக்ஸ் ஆன உடனே அடுத்து 48 ஹவர்ஸ் அதிகபட்சம் 1 வீக்ல புது ரத்தம் நிறைய உற்பத்தி ஆயிரும். கம்மியான அளவுல ரத்தம் ஹீமோகுளோபின் இருந்து சிகிச்சை எடுத்து அதிகமான அளவு ஆன பேஷன்ஸ் பல பேர் உண்டு. இந்த வேலை செய்யக்கூடிய நபரா இருந்தாலும் கட்டாயம் சிகிச்சை எடுக்கக்கூடியது அவங்களுடைய கடமையா இருக்கு. சிகிச்சைக்கு பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் ஒருமுறை உபயோகப்படுத்தக்கூடிய சர்ஜிக்கல் மெடிக்கல் கிரேட் ப்ராடக்ட் ஆகும். உயிர் மருத்துவ கழிவுகளை அரசு வழிகாட்டின் அடிப்படையில் முறையாக கழிவு நீக்கம் செய்யப்படுகிறது. பதிவு அவசியம். ஒரு நாளைக்கு 5 நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஹிஜாமா நோய் சார்ந்த மருத்துவ சிகிச்சை மையம்.